அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட எம்சிக்யூ கண்டினியூட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 21 கொஷின்லேருந்து 10 கொஷின் 30 வரைக்கும் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி 2005 to 6 வந்து கேட்ட கொஷின்ஸ். டோ பி டோ எக்ஸ் இன்டூ டி பவர் 4 மியூ கியூ. Option B, dou P by dou x into d power 4 mu q square, dou P by dou x dq mu q, dou P by dou x mu q d3. இது வந்து எது டைமென்ஷன்லெஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன்லெஸ் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு dou P by dou x into d power 4 mu theta or q. சரி, இது வந்து q, நான் நீங்கள் தீட்டான்னு போட்டேன் q. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா d power 4 is equal to m power 4, dou p by dou x is equal to rho g. ஸோ டிரைவ் பண்ணோம் அப்படின்னா m l minus 2 t power minus 2 வரும். mu டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ml minus 1 t minus 1 வரும். ஸோ ஃபைனலாக வந்து டிரைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் டைமென்ஷன் எல்லாமே ஷார்ட்டாக எல்லாமே அடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் டைமென்ஷன்லெஸ் நம்பர் வந்து டி பவர் 4 மியூ கியூ. ஸோ இது வந்து டி பவர் 4 டைமென்ஷன்லெஸ் டிவைட் பை மியூ கியூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 32. If all the variables of the stream are independent of times, it is said to be a steady flow, uniform flow, constant flow, closed flow. So steady flow அப்படின்னா சேம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டி மாறாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை பொறுத்து மாறும். தட் இஸ் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. The steady flow which characteristics like velocity, pressure, density at a point does not change with respect to time. ஸோ velocity, pressure, density இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை பொறுத்து மாறல அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. So option A is the correct answer. So 23rd question, impingement of jet of on a flat plate may be idealized by. So flat plate அப்படின்னா x into y. So jet of flat plate அப்படின்னா x into y தான் வரும். Option A is the correct answer. The terminal velocity of a small sphere falling under actions of gravity is very viscous flow various. So இது வந்து பார்த்தீங்கன்னா thermal velocity of the small sphere falling under the actions of gravity in a very viscosity வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have the relation Vc is equal to 2r square rho minus rho naught into g 9 mu. So Vc directly proportional to 1 by mu. So inversely proportional to, so velocity is always inversely proportional to viscosity. So option D is the correct answer. A boundary, 25th question, a boundary grows rapidly in thickness. Laminar flow with favor pressure gradient, turbulent flow with favor pressure gradient. For any type of flow with pressure favor pressure gradient, for any type of flow with adverse pressure gradient. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரௌண்டி லேயரில் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட்வைடு ப்ரெஷர் கிரேடன்ட்டு தான் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைடு ப்ரெஷர் கிரேடன்ட் சொல்லலாம். ஃபார் எனி டைப் ஆஃப் ஃப்ளோ விச் அட்வைடு ப்ரெஷர் கிரேடன்ட். ஸோ கிராஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் அப்படியே லேமினார் ஃப்ளோ வந்து அப்படியே இந்த லேயர்லேருந்து அப்படியே ஒட்டிட்டு அந்த பிளேட்டோட ஒட்டி போகும். ஸோ டர்புலண்ட் அப்படின்னா கொஞ்சம் இந்த பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே போகும்.
So for any type of flow with upward pressure gradient, option D is the correct answer. Turbulent flow impulse, unsteady of flow, non-uniform of flow, random complete of velocity on the mean flow, unsteadiness and non-uniform flow. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேமினார் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும், டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னா ஜிக்ஜாக்காக போகும், ஜிக்ஜாக் ஆர் ரேண்டம்னு வச்சுக்கலாம். ஸோ ஜிக்ஜாக்கு பதிலாக இந்த இங்கே வந்து ரேண்டம் காம்பனண்ட் ஆஃப் தி வெலாசிட்டிங்கன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குது, இதில் வந்து யூனிஃபார்மாக இல்லை. ஸோ வேரி ஆகிட்டே போது ரேண்டம் காம்பனண்ட்டாக இருக்குது, நாட் எ யூனிஃபார்ம் காம்பனண்ட். random component அப்படினாவே turbulent. ஸோ அப்போ random component of velocity summarized on the mean flow. Option C is the correct answer. The critical angle of attack of an aerofoil is the where aerofoil lift began to rise, lift began to drop, lift began to zero, drop became zero. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ராக், இது ஒரு ஏரோப்ளைனு. ஸோ ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆகும்போது அந்த ஹெட் வந்து மேலே வந்துடும், ட்ராப் அந்த டெயில் வந்து கீழே ட்ராப் ஆகும். லிஃப்ட் ஆகும்போது லிஃப்ட் ட்ராப். இப்போ கிரிட்டிக்கல் அட்டாக் அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் அட்டாக் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏரோப்ளைனோட டேக் ஆஃப் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஹெட் வந்து லிஃப்ட் ஆகிருக்கும், டெயில் வந்து ட்ராப் ஆகிருக்கும், லிஃப்ட் ட்ராப். ஸோ option B is the correct answer. A pipeline is said to be equivalent to other if in both length and discharge are same, velocity, diameter and discharge are same, discharge and frictional head loss are same, and length and diameter are same. So option C, discharge and friction head loss are same. So equivalent head length is expressed in the friction resistance to flow walls and fitting in the terms of pipeline length having the same resistance to flow as the wall or fitting. For example, 20 mm elbow offer the same resistance of flow 20 mm pipe in 0.8 mm long. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்போக்கும் பைப்லேயும் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் லாஸும் சேமாக இருக்கும், டிஸ்சார்ஜும் சேமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஈக்குவலண்ட் அப்படின்னா டிஸ்சார்ஜ் அண்ட் ஃப்ரிக்ஷன். ஆப்ஷன் சி. A fluid is a substance cannot withstand shear force, cannot remain at rest under the actions of shear force, flow in the absence of external force, is incompressible and inviscous. Fluids cannot resist shear force, that is tangential force, and will be continued to deform under the applied shear force no matter being small. So cannot be remain at rest under the actions of shear force. So option B is the correct answer. In the international standard atmospheric, the pressure stay constant with the altitude, the temperature stay constant with the altitude, ellipse rate varies linearly with the altitude, the rate of drops of pressure is over 5 times the rate of temperature. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஏரோ வந்து டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தி ரேட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஓவர் 5 times ஆஃப் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ வென் கம்பேர் டு தி ப்ரெஷர், டெம்பரேச்சர் இஸ் 5 times ஓவர். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஏரோ அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷரோட 5 times ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.